வெல்கம் டு கோவைஸ் ஃபுட் ஜங்ஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு. இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வாசம் கொடுக்கும். அஜினோமோட்டோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டிலேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், வீட்டிலேயே அரைச்ச கொத்தமல்லி புதினா சாறு, வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா. இதை நாங்கள் எப்படி அரைச்சோன்னு இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி. வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி நம்ம போடுவோம். பட் ஆனால் அந்த மாதிரி போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம், நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன வெங்காயத்தையே நம்ம ஒரு கொஞ்சமாக எடுத்து தொளிச்சிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரே ஒரு திருப்பி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்னதாக. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம பிரியாணி என்ன அரிசியில் செய்கிறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அரிசியோட பேர் குரணை அரிசி. நான் இது எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் எடுத்துருக்கேன். 1 டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். சிக்கன் நம்ம எடுத்துருக்கோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ எடுத்துருக்கோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டு கழுவினீங்கன்னா ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும், நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வாங்க இப்போ நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாயிக்கணும். இப்போ நம்ம என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு போடணும். இப்போ கொஞ்சம் சோம்பு, பட்டை, அப்புறம் பிரியாணிக்கு வாசம் கொடுக்குற அந்த பூ, அப்புறம் பிரியாணி இலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா இங்கே கோல்டு கலர் ஆகும். நான் ஏன் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நார்மலாகவே இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கோல்டு கலரில் ஆயிடுச்சு. இந்த அரிசி பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஊற வச்சோம்னாலே போதும். ஏன்னா அது நம்ம ஜாஸ்தியாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சோம்னா அரிசி குழஞ்சு போயிடும். ஏன்னா அரிசி பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டு வணக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டால் போதும், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் எல்லாமே ஹோம்மேடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் போட போகிறோம். இப்போ எல்லாமே வெந்து வந்துருச்சு, வணங்கிடுச்சு. சிக்கன் போட்டாச்சு. இப்போ நல்லா பரட்டிக்கணும். பரட்டிட்டு இப்போ பாருங்கள் இப்படி நல்லா வதங்குது. நல்லா வதங்கணும் இப்படி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினா சாறு ஊற்றணும். இப்போ போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. பிரியாணியோட வாசமே அமோகமாக இருக்கு. பாருங்க நல்லா கொதிக்குது. ஸோ இப்படி கொதிக்கும் போது நல்லா அது சிக்கன் மசாலா அப்ளை ஆகும். ஸோ இந்த டைமில் கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் குக்கரை மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லாவே மசாலாஸ் அப்ளை ஆகிடும் சிக்கன் மேலே. குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு நீங்கள் கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை 10 செகண்ட்ஸ் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம மூடி வைக்க போகிறோம்.
மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணும். இப்போது கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுறணும். பாருங்கள் மசாலாலாம் ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு சிக்கனில். இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கலக்கி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கணும். நல்லா இந்த தண்ணி நல்லா கொதிக்க வரும்போது நம்ம அரிசி போட்டுக்கணும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இப்படியே ஒரு 20 செகண்ட்ஸ் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் இன்னும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போட போகிறோம். அரிசி போடும்போது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் கேஸை. பாருங்கள் அரிசி நம்ம போட்டோம். நல்லா கிளறி விடணும். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. பாருங்க அரிசி வந்து எவ்வளோ அழகாக கொதிக்குதுன்னு. இப்போது பிரியாணி நம்ம பண்ணியாச்சு. நெய் சேர்க்க போகிறோம். இந்த நெய் பார்த்திங்கன்னா வீட்லேயே காய்ச்சின நெய். நம்ம நெய் சேர்த்தக்கப்புறம் கிளறி விட்டுக்கணும். நெய் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதுக்காக தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நம்ம போட்டாச்சு. பிரியாணி ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபிட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து இது எவ்வளோ விசில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா அரிசி வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி. சூப்பராக நல்லா குழையாமல் செம்மையாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக பிரியாணி இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. அரிசி கொலையில் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. தயிர் பண்ணியிருக்கோம். தயிர் பச்சடி. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம கோவை செல்வாஸ் ஃபுட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.